உங்கள நீங்க மதிக்கும் பொழுது தான் மற்றவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். நீங்க வந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய உலகத்துல நீங்க ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவீர்கள். மத்தவங்க உங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பாங்க சார். உங்கள ஆ. நீங்க மதிக்கலனா, அதாவது மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் பார்த்தீங்களா? அது உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையின் பிரதிபலிப்பு தான். சார் உங்க புக்குக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எங்களுக்காக இந்த ஒரு அற்புதமான பொக்கிஷத்த குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஆ சார் இந்த புக்ல என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது எதுன்னாங்க சார், மைண்ட் மாஸ்டரி ஓகேங்க சார். அது எல்லாமே பொதுவுல இருக்கிற மாரி இருக்குங்க சார். இதுல செல்ஃப் மாஸ்டரி இல்லைங்க சார். இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொல்லியிருக்கீங்கங்க சார். ஆமாங்க. அதுல இன்ட்ரோவர்ட் வந்து அது இப்ப நான் படிக்கும்போது நான் வந்து ஒரு 80% இன்ட்ரோவர்ட்ன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க சார். அதுல இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து என்ன என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். அந்த அளவுக்கு நான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா நெறைய புக்ஸ் படிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கிட்டயும் போய் ஒவ்வொரு விஷயத்திலயும் கம்யூனிகேட் பண்றதாகட்டுங்க சார், நான் அவ்வளவு தெளிவா இருப்பேங்க சார் நானுங்க. ஆனா ஒரு மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிங்க சார். அ எ ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளா ஆயி, ஒரு யாரு கூடயும் போய் ஒரு கம்யூனிகேட் பண்றதுன்னா, ஒரு வார்த்தைகள் கூடி தெளிவா வராத அளவுக்கு இப்போ உங்க கூட பேசுறதுக்கும் கூடி நான் இவ்ளோ நேரம் யோசிச்சு என்ன பேசுறது? எப்படி நம்ம உங்ககிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி, இப்போ பேசுறேங்க சார் நானுங்க. ஆ இப்போ எனக்கு என்னன்னாங்க சார், இப்போ இந்த இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணி ஊத்தி, மண்ணு எல்லாம் போட்டு கலக்கிட்டே இருந்தா, அவங்க எப்படி ஒரு தெளிவா இல்லாம இருப்பாங்க, அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்கங்க சார். அதே மாரி தான் இப்ப இவ்ளோ நாள் என்னோட லைஃப் போயிட்டே இருந்ததுங்க சார். நம்ம இப்போ ஒரு எந்த விஷயத்த பண்றதுனாலும் அதுலயும் ஒரு திருப்தி இருக்காதுங்க சார். எதுக்காக இந்த இந்த வேலைய பண்றோம், பிடிக்கிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாம ஒரு கன்ஃப்யூஸ்லயே போயிட்டு இருந்ததுங்க சார். இப்ப இந்த ஒரு 1 இயர்ல உங்களோட கம்யூனிட்டிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கான ஒரு பாதை எனக்கு கொஞ்சம் தெரியுதுங்க சார். எனக்கான ஒரு இலக்கு இப்ப நான் பார்த்திருக்கிறேன். ஆ மறுபடியும் அந்த இலக்க நோக்கி நான் இன்னும் போகணும்னு நான் நினைக்கிறேங்க சார். ஆனா அதுக்கு வந்து எனக்கு இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க சார். அது அது எப்படி பண்றது என்னங்கிறது அதான் கொஞ்சம் பேசிட்டீங்களே. சொன்னீங்கன்னா ஓ! இவ்வளோதாங்க. அதாவதுங்க ஒரே ஒரே அப்படிங்களாங்க ஒரு சார். விஷயங்க. ஆ அ இது வந்து சரிங்க. உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நீங்க வந்து வாட்டெவர் நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். மத்தவங்கள பத்தி நீங்க கவலைப்படாத ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அது ஓகே. ஆனா, நீங்க சரிங்க. உங்களுடைய கருத்த ஒரு நபருக்கு நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரிங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக்க குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க இப்படி சரிங்க. பேசக்கூடாது, இப்படி பேசியிருக்கலாம், இந்த மாரி பேசுறது தப்பு அப்படிங்கிற மாரி உங்கள வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேச்சு நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க சமையல், பேச்சு, ஆர்ட்டு சரி, எல்லாத்துலேயுமே இது வந்து பொருந்துங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நீங்கள் சரி. வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டு உடைய ஆரம்பிச்சிடும். இதுவே அதே சரி. மனிதர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் வளர ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். ஸோ அப்போது நம்ம வந்து மற்ற விஷயங்கள் அதாவது பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நம்ம சரியா பண்ணுறோமா, நம்ம தப்பா பண்ணுறோமா, இது வந்து அந்த புத்தகத்தில எழுதியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. செல்ஃப் மாஸ்டரியில இந்த விஷயம் வரும். நீங்க சரி. வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம அதிகமா வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க வந்து இப்போ நல்லா உங்களுடைய பேச்ச வந்து நீங்க டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னாலும், முதல் விஷயம் நல்லா பேசுறதுனா என்ன? நான் அதில சரிங்க சார். இன்ட்ரோவர்ட்ட பத்தி பேசுற இடத்துல நான் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து அ உரக்க பேசுகிறவர்கள் தான் சரியா பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிதானமா பேசுறவங்களும் சரியா தான் பேசுறாங்க. சரிங்க. அப்படிங்கிற ஒரு ஆமாங்க சார். கருத்த நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த கருத்த நீங்க தியானிக்க ஆரம்பிங்க.
அதாவது நீங்க என்ன விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த விஷயம் அப்டின்னா, அதுக்குன்னு ஒரு 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 பெஞ்ச் மார்க் இருக்கும்ல. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சோம்னா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு குவாலிட்டி, ஒரு தரம்னு ஒரு விஷயம் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? அது என்ன, அது சரிங்க. எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. சரிங்க சார். ஒன்ஸ் நீங்க அத தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, என்ன நடக்கும்னா, அடுத்த முறை நீங்க பண்றீங்க. இன்னொருத்தங்க நீங்க சரியாவே பேசலீங்க, இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, சரியா பேசுறேன்னா என்னன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அத ஆமாங்க வச்சு சார். நீங்க உங்கள நீங்களே வேலிடேட் பண்ணிடுவீங்க. அதாவது உங்கள நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள். நம்ம சரியா தான் பேசியிருக்கோம். அவங்களுக்கு தெரியல பாவம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க. ஓகேங்க சார். அப்ப நீங்க வந்து மற்றவர்களால் நெகட்டிவான ஃபீட்பேக் நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க லைஃப்ல உங்கள ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு நீங்க தோணும் பொழுது, அத பத்தி ஏதாவது நெகட்டிவா நம்மளால அத பண்ண முடியுமா? முடியாதான்னு ஒரு ஒரு தாட் இருக்குதான்னு பாருங்க. தாட் இருக்குன்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அத சார்ந்து யாராவது ஒருத்தங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ அந்த மாரி நெகட்டிவ் ஃபீட்பேக் குடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த நீங்க மதிப்பீடாக எடுத்துக்கொண்டீர்கள். ஓ! அப்ப நம்ம பேசுறது சரியில்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ம். அவங்களோட ஒப்பீனியன். ஓகேங்க சார். அது வந்து அவங்களுடைய கருத்து. ஒரு ஓகேங்க சார். ஒரு நபர் வந்து ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஓகேங்க. ரியாலிட்டி ஒரு ஒரு நீங்க வந்து அ ஒரு நபர் வந்து உங்கள புடிக்கலன்னா, அவர் வந்து ஒரு கருத்த உங்களுக்கு எதிரா சொல்றாரு அப்படின்னா, அது நெகட்டிவா தான் இருக்கும். சரிங்க சார். ஒரு நபர் உங்களுக்கு வந்து உங்களை பிடித்த ஒரு நபர் வந்து, நீங்க சின்ன குறைகள இது பண்ணா கூட, மிஸ்டேக்கா பேசினாலும் கூட அவர் என்னதான் சொல்லுவாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் குடுப்பாரு. இப்ப இதில எது நெஜம்? 2வது சொல்றதாங்க சார் நான். 2மே வந்து அவங்கவங்களுடைய நிஜம். உங்களுடைய நிஜம் என்னன்னு நீங்க டிஃபைன் பண்ற வரைக்கும், மத்தவங்களுடைய ம். நிஜத்த நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க சார். சரிங்களா? அப்போ நீங்க வந்து எதை நீங்க செய்யணும்னு நெனச்சீங்கனாலும், அதில அதுனா என்ன? அது எப்படி பண்றது? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு நல்ல விஷயத்த நீங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க இப்ப பேசிட்டு தானே இருக்கீங்க. நீங்க அப்படிங்களாங்க சார். நீங்க பேசுனீங்க. அதனால அதுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் இப்ப நீங்க வந்து ஜென்ரலா என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. ரைட்? ஆமாங்க சார். கம்யூனிகேஷனோட அடிப்படை என்னங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க இப்ப சார். நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. இப்ப கம்யூனிகேஷன் இதாகுது. சரிங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நீங்க பண்றீங்கங்கிறத நம்பணும் முதல்ல. ஓகேங்க இப்ப சார். இத மேம்படுத்துறது அப்டின்னா என்னன்னா, இதுக்கு மேல நீங்க எப்படி பேசணும்னு நெனைக்கிறீங்க? நல்ல சார் அழகான பேச்சு தமிழ்ல, மேடை பேச்சு மாரி பேசணும்னு நெனைக்கிறீங்களா? நீங்க டிஃபைன் பண்ணணும். ஏதோ பேசுறீங்களே, இதுக்கு மேல நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? சார் ஒரு தயக்கம் உள்ள ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குங்க சார். அந்த தயக்கம் நம்மள விட்டு போகணுங்க சார். டக்குன்னு எதுனாலும் தைரியமா முன்னாடி வந்து பேசணும். அப்படிங்கிறது தான் யோசிக்கிறேங்க சார் நானுங்க. நீங்க அந்த செல்ஃப் மாஸ்டரி முழுமையா படிச்சு முடிச்சுட்டீங்களா? இன்னும் இல்லைங்க சார். இன்ட்ரோவர்ட் மட்டும் முடிச்சிருக்கேங்க சார். எக்ஸ்ட்ரோவர்ட் இன்னும் முடிக்கலைங்க சார். சரிங்க. அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது அப்படி அப்படி இருக்கு அப்டின்னா, அ சரிங்க சார். நீங்க வந்து அது மாறணும் அப்டிலாம் நெனைக்காதீங்க. அந்த ஓகேங்க சார். தயக்கம் இருக்குது. இது எகெயின் இன் ஜென்ரலாவே வந்து அ நெறைய எனக்கு நெறைய நெகட்டிவ் தாட் வருது. இது எப்படி ரிமூவ் பண்றது, அவாய்ட் பண்றதுன்னு கேட்பாங்க. எனக்கு தயக்கமா இருக்கு. எப்படி நான் இத ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க சார். ம். நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதனால நிரப்புறோமோ, அதனால அந்த மனம் உருவாகுது. நீங்க அந்த தயக்கம் போகணும்னு நினைக்காதீங்க. பெட்டரா பேசுறதுக்கான விஷயங்கள தேடி உள்ள அனுமதிங்க. அந்த விஷயம் தானா நடக்கும். ஓகேங்க சார். சரிங்களா? இப்போ ஓகேங்க. இதுதான் பேசிக். அது போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது போகாது. அப்படிங்களாங்க சார். போகாது. அது எப்படி போகும்? நீங்க அது இன்ட்ரோவர்ட்டா போகாது. இருக்கும்போது இன்ட்ரோவர்ஷன் ஏன் நீங்க போக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயம் நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்ன்னு முதல்ல நீங்க உறுதியா உங்கள நம்புங்க. ஓகேங்க சார். உங்கனால பேச முடியும். நான் ஒரு சரிங்க சார். இன்ட்ரோவர்ட் தான். நான் ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட். நான் ஒரு ம். பக்கா இன்ட்ரோவர்ட். சரிங்க சார். நான் வந்து
இந்த மாதிரி டாபிக் ஓரியன்டான விஷயத்தில் நான் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் என்னால் பேச முடியும். ஆனால் இதுவே என்ன இந்த விஷயங்களில் சம்மந்தப்படாத ஒரு நபர் இருக்கிறாரு, ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகேங்க சார். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன விஷயங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் இது இருக்குது. உங்களுடைய நிஜத்தை நீங்கள் உருவாக்குங்க முதல்ல. ஓகேங்க சார். ஓகே. தயக்கமின்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா முதல் விஷயம், தயக்கமின்றி ஏன் பேசணும்? நீங்கள் உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. உங்களுடைய நேரம் ஒரு 4 பேர் மத்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை தெரிவிக்கணும்னா பொறுமையாக கவனிங்க. உங்களோட இன்ட்ரோவர்ஷனுக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு இன்ட்ரோவோட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்சர்வேஷன் நல்லா உங்களால் கவனிக்க முடியும். எல்லாரும் பார்க்காத விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஒரு கருத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்களால் சிந்திக்க முடியும். இது எல்லாம் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கான ஒரு டைம் வரும். சரிங்க சார். அந்த டைமில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். ஓகேங்க சார். இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நீங்கள் மதிக்கணும். ஓகேங்க சார். இன்ட்ரோவோட்டாக நீங்கள் பிறந்தது வந்து ஒரு பெரிய இது உங்களுடைய குணம். உங்களுக்கு இருக்கிற குணத்தை நீங்கள் முதல்ல மதிக்கணும். ஓகேங்க சார். அப்போ தான் மற்றவர்கள் உங்களை ஒரு இன்ட்ரோவோட்டாக மதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்ட்ரோவோட்டாக இருக்கீங்க, எக்ஸ்ட்ராவோட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. சரிங்க சார். மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது உங்களை மதிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோவோட்டாக உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய இன்ட்ரோவோட்டாக பார்ப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு இன்ட்ரோவோட். நான் வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோவர்ஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஓகேங்க சார். அப்போது நான் அதை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறேன். இவ்வளோ பேர் இங்கே வந்து பேசுகிறாங்க, கேட்குறாங்க, நம்ம உரையாடுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கிறது. நான் என்னை மதிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோவர்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை நான் மதிக்கிறேன். ஓகேங்க சார். சரிங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு போகணும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சில இடங்களில் நானும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன், என்னால் எல்லாரும் பேசக்கூடிய டாப்பிக்கில் என்னால் வந்து பேச முடியல அப்படிங்கிறதுக்காக நான் என்னை வந்து குறைச்சி மதிப்பிடுறதோ வருத்தப்படுறதோ கிடையாது. அது உங்களுக்கான உயர்வான கொள்கைகளை நீங்கள் உருவாக்கி பழகுங்க. சரிங்க சார். நீங்க இப்போ புக்ல படிச்சுட்டு நீங்க அதுல இருந்து ஒரு கருத்தை சொல்லி நீங்க என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போதுங்க சார், எனக்கு பேசுறதுக்கு நிறைய மனசுக்குள்ளார இருந்தாலும் வெளியே அதை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேங்க சார். நானும் நீங்க வரலன்னா விட்டுருங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் வந்துச்சு பாத்தீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம ஒரு உரையாடல் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இது வந்து உங்களுக்கு முக்கியம்னு பட்டிருக்கு, அதனால நீங்க கேட்டிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய குணம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் பேசுறது உங்க குணம் கிடையாது. எது முக்கியமோ அதை மட்டும் தான் நீங்க பேசுறது உங்களுடைய குணம். இந்த கருத்தை நீங்க ஆழமா முதல்ல நம்பணும், இதை மதிக்கணும். அப்ப நீங்க என்னவா தான் இருக்கீங்க? கரெக்டா தான் இருக்கீங்க. சரிங்க சார். நீங்க வந்து கரெக்டா நம்பணும். அதை மட்டும்தான் நீங்க பண்ணணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அதுக்கு மேல இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இதை நம்பணும். ஃபர்ஸ்ட் இதை நம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெட்டரா பேசணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி பேசுறது, என்ன பண்றதுன்னு லேர்ன் பண்ணீங்கன்னா அதை கத்துக்க முடியும் உங்களால. ஓகேங்க சார். நீங்க உங்களுடைய இயல்புத்தன்மைக்கு மாறா நடக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இயல்புத்தன்மையானது போதுமானதாகவே இருக்கிறது, அளவுக்கு அதிகமானதாகவே இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அத்தனை ஃபீச்சரையும் நம்ம பயன்படுத்துகிறோம்? தேவையானது மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம், போதும். இதில் எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாமே பயன்படுத்தக்கூடாது, யூஸ் பண்ண முடியாதுங்க சார். கரெக்ட். ஓகேங்க. நமக்கு தேவையில்லைங்க. இதில் எத்தனையோ என்னென்னமோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை, நமக்கு தேவையானதை நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம், பயன்படுத்துகிறோம். ஓகேங்க சார். இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய தன்மையை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும்.
உங்கள நீங்க மதிக்கும் பொழுது தான் மற்றவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். சரிங்க சார். அதுதான் நீங்க பண்ணணும். அப்பதான் நம்மள வந்து அ இன்னொரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இந்த புத்தகத்துல. நீங்க வந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய உலகத்துல நீங்க ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவீர்கள். மத்தவங்க உங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பாங்க சார். உங்கள ஆ. நீங்க மதிக்கலனா, அதாவது மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் பார்த்தீங்களா? அது உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையின் பிரதிபலிப்பு தான். ஓகேங்க சார். உங்கள நீங்க உங்கள நீங்க குறைச்சு மதிப்பிடுறதுனால, மத்தவங்க உங்கள வந்து உங்களால இப்படி பேச முடியாது, அப்படி பேச முடியாதுன்னு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கலாம். ஆனா, அது உங்களுடைய வெளிப்பாடு தான். இத முதல்ல நீங்க ஆழமா நம்பணும். சரிங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? என்னோட ஓகேங்க சார். சஜஷன் திரும்பவும் அந்த செல்ஃப் மாஸ்டரியில இன்ட்ரோவர்ஷன பத்தி ஒரு கருத்து வருது பார்த்தீங்களா? ஒரு தடவ படிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போங்க. சரிங்க சார். ஒரு ஓகேங்க சஜஷன். சார். அத படிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போங்க. அதுல எதெல்லாம் எ உங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுதோ, அதையெல்லாம் அந்த 5 கேள்விகள் வச்சு நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஓ! உங்கள நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் குடுத்த அந்த 5 கொஸ்டின்ஸுங்களாங்க சார்? நான் வீடியோவுல குடுத்துருப்பேன் பாருங்க. நான் குரூப்ல வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆ. எப்படி ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஒரு ஆமாங்க 5 சார். கேள்விகள் குடுத்து, இந்த 5 கேள்விகள ஒரு கருத்த எடுத்து நீங்க கேட்கணும். இதுல இதுல இந்த ஆமாங்க கருத்துல சார். இருக்கக்கூடிய எந்த ஒரு அ உண்மைய நான் வந்து மறுக்கிறேன். அந்த உண்மைய நான் ஏத்துக்காம இருக்கேன் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த மாரி ஒரு 5 கேள்விகள் வரும். இந்த ம். 5 கேள்விகள வச்சு சிந்தனை பண்ணுங்க. திரும்ப ஒரு தடவ அந்த இன்ட்ரோவர்ஷன பத்தி படிங்க. அ சரிங்க சார். அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வாங்க. ஓகேங்க சுயசார்பு சார். அப்படிங்கிற ஒரு பகுதி உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். சார் இதுல சுயசார்புங்கிற பகுதி இன்னொன்னுங்க சார் நான் அந்த சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆ சாரிங்க சார். புக் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்க சார். ஆனா ரொம்ப நாளா அந்த விஷயத்த பண்ணாமயே இருந்தேங்க சார். எ மனசுக்குள்ளார ஒரு அந்த கன்ஃப்யூஸ் இருந்துட்டே இருந்ததுங்க சார். என்னவோ நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேங்க சார். இப்போ இந்த புக் படிச்சோன்னயும் தான் எனக்கு நான் எத மிஸ் பண்றேங்கிறது உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சதுங்க சார். இந்த புக் அதுதான். நீங்க படிக்கிறத நான் மிஸ் பண்ணியிருக்கேங்க. விடாதீங்க. அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கான விஷயத்த தொடர்ச்சியா குடுத்துட்டே இருங்க. ஓகேங்க சார். நீங்க யாரா இருக்கீங்கங்கிறதுல அதெல்லாம் 2வது பட்சம். உங்களை நீங்கள் மதித்தால் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள். நான் இப்படிதான்னு முதல்ல நம்புங்க ஃபர்ஸ்ட்டு. நான் ஒரு இன்ட்ரோவர்ட். நீங்க ஓகேங்க சார். பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் தெரியுமா? வேண்டாம். நம்ம அடுத்தவங்களோட நான் ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இன்ட்ரோவர்ட். நான் இப்படி தான் இருப்பேன். ஓகேங்க சார். ஒரு இவங்களோட இயல்பு தன்மை இதுதான். ம். ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ இருக்கு. அத நம்ம வந்து வீட்ல புடிச்சிட்டு வந்து செயின்ல கட்டி போட்டுலாம் வளர்க்கறது கிடையாது. ஏன்னா, அதோட இயல்புத்தன்மை வேறு. வேறுங்க இத சார். வந்து எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். ஆனா, ஆமாங்க சார். மனிதனை பொறுத்தவரைக்கும் அந்த இயல்புத்தன்மைய நம்ம ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. இன்னொருத்தவங்கள மாரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஆமா. இருக்கோம் சார். ஆகவே அதை ஓகேங்க சார். உங்கள நம்புங்க. இந்த 5 கேள்வி முறைகள நீங்க பின்பற்றி அந்த வீடியோ எபிக் லைஃப்ல இருக்கும். சரிங்க சார். கடைசியா போட்ட வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவ பார்த்து இருக்கு சார். ஓகேங்க சார். இந்த பகுதிய திரும்ப செல்ஃப் மாஸ்டரி பகுதிய திரும்ப படிக்கும் பொழுது, இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க அத பண்ணி முடிக்கும் பொழுது, உங்களுக்குள்ள உங்கள பத்தின ஒரு புரிதலும், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த சரியா பண்ணும் பொழுது, ஒண்ணு ஆ. அத நம்ம சரியா தான் பண்றோங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சரியா தான் பண்றோங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்க சார். அது பாசிட்டிவா கிடைக்க கிடைக்க நம்ம பாசிட்டிவா வளருவோம். ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். நல்லதுங்க, நல்லதுங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்க சார்.